ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் vlogs. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ப்ரௌனினாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த ப்ரௌனியை நல்ல ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய பேர் மைதா சுகர்னாலே தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி நான் சுகரு மைதா இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ராகியை வச்சு சூப்பரான ஒரு ப்ரௌனி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றத குயிக்காக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணிடலாம். கீழே சைடில் எல்லா இடத்துலையுமே நான் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேக்கு அளவான பட்டர் சீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதையும் இதில் நான் வச்சிட்றேங்க. இப்போது அந்த பட்டர் சீட்டு மேலேயும் நான் எல்லா இடத்துலையுமே ஈவனாக பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரெண்டு சைட்லேயும் நான் பட்டர் சீட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன். அது எதனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா ரெடியாகி பேக்காகி வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி தூக்கி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக அரை கப்பு அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. 125 ml கப் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கப் அளவு. அடுத்ததாக 250 ml கப்பில் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அதே 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற பாலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்க்குற அளவெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய ப்ரௌனி நல்லா பெர்ஃபெக்டாக வந்துடுங்க. அதனால் அளவுகள் ரொம்பவே முக்கியம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம மாவு சேர்க்க போகிறோம். அதாவது நம்முடைய சூப்பரான ராகி மாவை சேர்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சல்லடை வச்சுருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். அதாவது 250 ml கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதே 250 ml கப்பில் அரை கப் அளவுக்கு கோகோ பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கணுங்க. கம்ப்ளீட்டாக சலிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரௌனியோட பேட்டர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பக்குவமாக வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான பக்குவங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ரௌனி உள்ளே நல்ல சாஃப்டாகவும் வெளியே நல்ல சீவியாகவும் இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு எதுனாலும் போட்டுக்கலாம். நான் நல்ல கேஷ்யூ நட்டை பொடியாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்காகவும் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே மாதிரி பாதாமையும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதில் நீங்கள் ட்ரை கிரேப்ஸோ இல்லை வேறு ஏதாவது நட்ஸு சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்ச பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்ச கேஷ்யூ பாதாமை நல்லா ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ராகி ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணிடலாம். ஓவனில் நான் ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ஓவனில் நம்ம ட்ரேயை வச்சிடலாங்க. 30 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிங்கன்னா சூப்பரான ப்ரௌனி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இது அடியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வெந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பர்ஃபெக்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்களேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 2 சைடு நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பட்டர் சீட் வைக்கிறதுனால நம்ம ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க,
சூப்பரான ப்ரௌனி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இந்த ப்ரௌனியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.